வணக்கம். இது ஒரு சண்டே நடந்த விழாக்கு தாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. இது பார்த்தீங்கன்னா, பவளமல்லி செம்மையா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே அதோட வாசனை அவ்ளோ அருமையா இருக்கும். திடீர்னு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே ஒரு சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற லெமனும் பார்த்தீங்கன்னா, மொட்டு விட்டு இருந்ததுங்க. ரொம்ப வருஷமா இருக்கு 5, 6 வருஷமா. அது எப்படா பூக்கும் பூக்கும்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனாலும் இன்னைக்கு பூக்க ஆரம்பிச்சுச்சுங்க. காய விட ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு கிளை எடுத்துட்டு வந்து நட்டு வச்சிருந்தாரு. இது என்னதுப்பான்னு கேட்டேன். சொல்லவே இல்லங்க. உங்களுக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. இது என்ன செடியா இருக்கும்ன்னு சொல்லிட்டு. நெறைய செடி வச்சிருக்கிறோம். ஆனா பார்த்தீங்கன்னா அத மெயின்டெயின் பண்ணணுங்க. அதுதாங்க முக்கியம். அதாவது இது நாங்க ஒரு சந்தோஷமா ஒரு அனுபவிச்சு பண்ற விஷயம் இல்லையா? ஆனா சில பேர் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, "இந்த செடி வைங்க, அந்த செடி வைங்க. அவங்க வீட்ல அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. உங்க வீட்ல ஏன் இப்படி இருக்கு?" இப்படிலாம் சொல்லுவாங்கங்க. "நீங்க பெருக்கி வர்றீங்களா? அது பண்றீங்களா? இத பண்றீங்களா?" நம்ம தான் வளர்க்குறோம் செடிய. நமக்கு தான் அத பத்தி தெரியும். பார்க்குறவங்களுக்கு என்னங்க தெரியும்? எதுவுமே அவங்கவங்க அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா, மத்தவங்க மேல போட்டி, பொறாமை இதெல்லாம் வளர்க்குற மாரியே பேசுவாங்கங்க. இவங்களலாம் பார்க்கும்போது, "என்னடா மனுஷங்க இப்படி இருக்கிறாங்களே!" அப்படின்னு தோணும். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா இந்த அ கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி இது எல்லாமே இந்த பெட்ஸுக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆ இதெல்லாம் இப்ப சாப்பிடும்போது பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. சில மனுஷங்க கிட்ட பழகுறதுக்கு இந்த மாதிரி பெட்ஸ் கூடவே இருந்துடலாம் தான் தோணுது. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன். "நீ இன்னும் மனுஷங்க கிட்ட பழகுறதோட இந்த மாரி பெட்ஸ் கிட்ட தான் எப்ப பாரு இருக்கியே" அப்படின்ட்டு. ஏன்னா சில மனுஷங்க பண்ற அ பார்த்தீங்கன்னா போட்டி, பொறாமை, துரோகம் இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மிருகங்களே மேலோ அப்படின்னு தாங்க தோணுது. ஸோ நான் கூட என் ஹஸ்பண்ட இவ்வளோ நாளா புரிஞ்சுக்கல. இப்ப தான் எனக்கே புரிய வந்தது. சரின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் வச்சுட்டு இருந்தாரு. அந்த ஆமா ஒரு தீனி எடுக்கும்போதே அப்படி கால கை ஆட்டுதுங்க. பார்க்குறதே குழந்த மாதிரி இருக்குங்க. இது வாழ்க்கைன்றது ரேஸ் கிடையாது. எல்லாரும் அனுபவிச்சு வாழணுங்க. அது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலேயே நெறைய கஷ்டப்படுறாங்கங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த வேலைய நம்ம சரியா பண்ணிட்டு போனாலே போதும். இல்லைங்களா? இது அவ்ளோ பேர் போனது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரே மண்ணா இருந்ததுங்க. எதையுமே நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். என்ன ஏதுன்றது. எதுவுமே தெரியாம எதுவும் பேசக்கூடாது. அப்படின்றது நான் இந்த வடைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. மார்னிங் குட்டீஸ்க்குலாம் என்ன வீட்ல இந்த முட்டை இருந்தது. உரிக்க சொன்னா எப்படி உரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கான வேலை குடுக்கணும். செய்ய செய்ய தானே எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். நாட்டுக்கோழி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி இத வச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழம்பும் வறுத்துற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுன்னு கழுவிந்தேங்க. ஒரு 2, 3 வாட்டி நம்ம நல்லா தண்ணிய ஊத்தி மஞ்சள போட்டு, கொஞ்சம் உப்பையும் போட்டு கழுவுனோம்னா, அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுங்க. நாட்டுக்கோழி குட்டி குட்டியா தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த மிளகுத்தூள் போட்டு இந்த கிளைமேட்டுக்கு நம்ம செஞ்சோம்னா செமையா இருக்கும். சரி கழுவிட்டு மஞ்சத்தூளு, உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு செஞ்சு பாருங்க. அதில நல்லா ஊறி செமையா இருக்குங்க. நம்ம நாட்டுக்கோழி குழம்பும், தொக்கும். அ அதாவது நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப படிக்கும்போது இப்படிதாங்க போட்டி போட வைப்பாங்க. "நீ இப்படி படி, அப்படி படி, அவங்கள பாரு எப்படி படிக்கிறாங்க, இப்படி படிக்கிறாங்க." ஆனா நான் எதையும் பார்க்க மாட்டேங்க. என்னோட விஷயம் என்னவோ அத மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கு தேவை நான் நல்லா படிக்கணும். படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போணும். நல்லா சம்பாரிக்கணுங்க. அது மட்டும் தான் என் மைண்ட் செட்டப்பா இருந்தது. அதே மாதிரி படிச்சதுக்கப்புறம் ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்றது மட்டும் தாங்க என்னோட எய்மா இருந்தது. வேற எந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்கல. அவங்க இது பண்றாங்க, இவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்க கவலைப்படுறாங்க. கவலைப்படுறவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நெனைப்பேங்க. ஆனா சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்த்து என்னைக்கும் பொறாமப்பட்டது கிடையாது. ஆ இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா நம்ம இந்த மாரி இருப்போம். ஆனா நம்மள தப்பா சொல்லி, நம்ம பொறாமப்படுறோம், நம்ம போட்டி போடுறோம்ன்னு சொல்லியே சில பேர் நல்ல பேர் வாங்கிப்பாங்க. நம்ம மேல கெட்ட பேர் வரும். இதெல்லாம் நம்ம என்ன பண்றது? கால கொடுமைன்னு நெனச்சுக்க வேண்டியது தான். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கோழி இந்த மாரி ஐட்டம்லாம் நல்லா பிடிக்கும். அதனால விருப்பமா சாப்பிடுவா. இது ஸ்கூல் லெவல்ல இந்த மாதிரி ஆச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, என் தம்பி. அது என்னவோ ஆண் பிள்ளைன்னா எல்லாருக்கும் லேடீஸ்க்கு அவ்ளோ பிடிக்குதுங்க. பொண்ணுங்கள்னாலே கொஞ்சம் இதுவா தான் பார்க்குறாங்க. அந்த மாரி ஒரு இடத்துல நம்ம படிச்சு, ஒரு நல்ல லெவலுக்கு வரும்போது, எவ்ளோ பெருமையா இருக்கும் தெரியுங்களா? இது இன்னும் நெறைய விஷயம் இருக்குது. நான் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.